அனைவருக்கும் வணக்கம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு தகுதியான மாணவ மாணவிகளின் தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கடந்த ஆண்டை போலவே நடப்பாண்டும் 11,350 மருத்துவ இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. இந்நிலையில் தகுதியான மாணவ மாணவிகளின் தரவரிசை பட்டியல் இன்று காலை 10 மணிக்கு கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் வெளியிட்டார். இதையடுத்து மருத்துவ படிப்புக்கான முதல்கட்ட கலந்தாய்வு ஜூலை 30 தொடங்குகிறது. இப்போ இந்த மாதம் 30 எம்பிபிஎஸ் சீட்டுக்கான கலந்தாய்வு தொடங்குகிறது என்பதை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல் இந்த கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்னன்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ இப்போ அட் ப்ரெசண்ட் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. அது முடிஞ்ச உடனே தமிழ்நாடு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் 2025-25 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 85% தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அட்மிஷன் நடக்கும். 15%ன்றது இந்தியா லெவல் ஆல் இண்டியா கோட்டாவில் நடக்கும். ஸோ டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 5,500 + 125 5,175 சீட்ஸ் இருக்குது. இதில் 85% சீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85% சீட்ஸ் 4,319 சீட்ஸ் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,319. அதில் டோட்டல் சீட்ஸ் தான் 4,319 பார்த்தோம். இதில் 7.5 92.5. இப்போது 7.5 4,319 எவ்வளோ வரும்னா 324 சீட்டு. 324 சீட்டு எம்பிபிஎஸ் தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்கு 7.5 போட போகிறாங்க. அதில் 92.5% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4,319 92.5% 3,995 சீட்ஸு. இது காமனாக எல்லாத்துக்கும் கிடைக்க போகுது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா டோட்டல் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3,995 92.5% சீட்ஸ் அலாட்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா ஓசிக்கு எவ்வளோ சீட்ஸ் இந்த 3,995 வரும்னா 31% ஓசி. ஓசினாவே ஹையஸ்ட் கேட்டகரி, அதாவது ஹையஸ்ட் மார்க், டாப் மார்க்கில் எவ்வளோ பர்சன்ட் பிரித்து தருவாங்க 31%. பிசி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.5. இப்போ 3,995 பிசிக்கு 26.5% அந்த சீட் அலாட் ஆகும். பிசிஎம்முக்கு 3.5% அலாட்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி எம்பிசிக்கு 20% அலாட்மெண்ட் இருக்குது. எஸ்சிக்கு 15% அலாட்மெண்ட் இருக்குது. எஸ்சிஏக்கு 3%, மொத்த வேக்கண்ட்டில் 3% எஸ்சிஏக்கு அலாட்மெண்ட் இருக்குது. எஸ்டிக்கு 1% இந்த 3,995 அலாட்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் 3,995 நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலாட்டட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஓசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31% அப்படின்றது 3,995 31% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,238 சீட்டு ஓசிக்கு ஒதுக்கிடுவாங்க. அடுத்தது பிசிக்கு பார்த்தீங்கன்னா 3,995 26.5% எவ்வளோன்னு பார்த்தா 1,058 சீட்டு. பிசிக்கு 1,058 சீட்டு ஒதுக்குவாங்க. பிசிஎம்முக்கு 3.5% பார்த்திங்கன்னா 139 சீட்டு பிசிஎம்முக்கு ஒதுக்குவாங்க. அதேமாதிரி எம்பிசிக்கு 20% அலாட்மெண்ட்டில் இந்த 3,995 எவ்வளோ வரும் அப்படின்னா 800 சீட்டு எம்பிசிக்கு வரும். அதே மாதிரி எஸ்சிக்கு 15% இந்த 3,995 அலாட்மெண்ட் கொடுக்கும்போது எவ்வளோ வரும்னா 600 சீட்டு எம்பிபிஎஸ் இந்த ஆண்டு கிடைக்கும். எஸ்சிஏக்கு 3%, இந்த 3,995 3% எவ்வளவு 120 சீட்டு
எஸ்சிஏக்கு கொடுப்பாங்க. எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3995 1% போடும்போது தோராயமாக 40 சீட் வந்து எஸ்டிக்கு வந்து 40 சீட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆண்டில் 3995 ஓசி வந்து 1238 சீட்ஸு, பிசிக்கு வந்து 1058 சீட்டு, பிசிஎம்முக்கு வந்து 139 சீட்டு, எம்பிசிக்கு வந்து 800 சீட்டு, எஸ்சிக்கு வந்து 600 சீட்டு, எஸ்சிஏக்கு வந்து 120 சீட்டு, எஸ்டிக்கு வந்து 40 சீட்டு. ஸோ இந்த ஆண்டு நம்ம எம்பிபிஎஸ்க்கு விண்ணப்பித்திருக்க மாணவர்களுக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அப்படின்றது பார்த்தோம். அடுத்தது வந்து அந்த பேஸ்ட் ஆன் ரேங்க் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 1238 வந்து ஓசி சொன்னோம் இல்லையா, அந்த ஓசியில் வந்து ஓசிக்கு மட்டுமே இந்த 1238 கொடுத்துருவாங்களான்னா கிடையாது. அதில் கேட்டகரி வைஸ் வந்து பிரிக்கிறப்போ இதில் இந்த மார்க் வைஸ் எடுத்து பார்க்குறப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த 1238 பிசிக்கு வந்து 758 வேக்கண்ட் இதில் பிசிக்கு கிடைக்கிது. அதே மாதிரி ஓசி வந்து எவ்வளோ இதில் 1238 பார்த்திங்கன்னா 106 பேர் ஓசி அதில் வராங்க ரேங்க் வைஸ் பார்க்குறப்ப. அதே மாதிரி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 758 வேக்கண்ட்டு அந்த 1238 ஓசிலேருந்து கிடைக்கிது. அதே மாதிரி பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1238 55 சீட்டு வந்து பிசிஎம் வருவாங்க. அதே மாதிரி எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேட்டகரி வைஸ் இல்லாத அந்த ஓசியிலேருந்து எவ்வளோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா 274 இந்த ரேங்க் வைஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து 1238 இந்த ஓசி கேட்டகரிலேருந்து எத்தனை பேர் உள்ளே வருவாங்கன்னா 44 பேர் வருவாங்க வந்து இப்போ ரேங்க் வைஸ் பார்க்குறப்ப. எஸ்சிஏக்கு வந்து 1238 3 பேர் ரேங்க் வைஸ் பார்க்குறப்போ வராங்க. எஸ்டி வந்து அந்த எஸ்டி கோட்டாவில் மட்டும் 40 பேர் வருவாங்க. அந்த ஓசியில் வந்து அந்த ரேங்க் வைஸ் மார்க்கில் அவங்களுக்கு வந்து வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து இந்த ஓசியிலிருந்து கொடுக்கறது 1238 ஓசிக்கு மட்டும் எவ்வளோன்னா 106 தான் கிடைக்கும். அதில் வந்து மார்க் வச்சு பார்க்குறப்ப 758 வந்து பிசியும், 55 வந்து பிசிஎம்மும், எம்பிசி வந்து 274, எஸ்சி வந்து 44, எஸ்சிஏ 3 அந்த ஓசியில் கிடச்சிருது. அதில் தான் நம்ம தனியாக வந்து பிசிக்கு வந்து 1058, பிசிஎம்முக்கு வந்து 139, எம்பிசிக்கு 800, எஸ்சிக்கு வந்து 600, எஸ்சிஏக்கு வந்து 1200, எஸ்டிக்கு வந்து 40 அப்படின்றது இந்த ஆண்டு சீட் அலாட்டட். இப்போ டோட்டல் சீட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓசி அப்படின்னா எவ்வளோ உள்ள என்ட்ரு ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 106 பேர் இந்த வருஷம். பிசி எவ்வளோ வருவாங்கன்னா ஏன்னா இந்த ஓசியிலேருந்து பிரித்ததை கால்குலேட் பண்ணி இப்போ நான் அதை சொல்கிறேன். பிசி வந்து 1816 பேர் இந்த வருஷம் அவங்க எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குது. பிசிஎம்முக்கு வந்து 194 பேர், எம்பிசிக்கு வந்து 1074 பேர், எஸ்சிக்கு வந்து 644 பேர் இந்த வருஷம் என்ட்ராகக்கூடியவங்க. எஸ்சிஏக்கு வந்து 123 சீட்ஸ் அலாட்மெண்ட், எஸ்டிக்கு வந்து 40 சீட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரேங்க் வைஸ் பார்க்குறப்ப ஓசி வந்து 536 மார்க்கு மேலே இருக்கவங்களுக்கு கிடைக்கும். 536 மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கவங்க இந்த டைம் வந்து ஓசியில் எதிர்பார்க்கலாம். பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 508க்கு மேலே இருக்கவங்க இந்த ஆண்டு வந்து எம்பிபிஎஸ் வந்து கிடைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிசிஎம் வந்து 502க்கு மேலே மதிப்பெண் இருக்கவங்க எதிர்பார்க்கலாம். எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா 495க்கு மேலே இருக்கவங்க எம்பிசி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 440க்கு மேலே இருக்கவங்க எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா 400க்கு மேலே இருக்கவங்க இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 403க்கு மேலே மதிப்பெண் உள்ளவர்கள் இந்த இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ மொத்தம் வந்து நமக்கு அலாட்மெண்ட் வந்து ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ வரும் அப்படின்றது பார்த்தோம். ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1816க்கு மேலே இருக்கவங்க பிசி வந்து எதிர்பார்க்கலாம். 194 ரேங்க்கு வந்து பிசிஎம் வரும். 1074 ரேங்க் வந்து எம்பிசி, 644 ரேங்க் வந்து எஸ்சி, எஸ்சிஏ வந்து 133 ரேங்க், எஸ்டி வந்து 40. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டைம் அதாவது நான் சொல்கிறது டோட்டல் கேட்டகரியில் இவ்வளோ அவங்களுக்கு கிடைக்கிது. அதில் இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கவங்க எதிர்பார்க்கலாம். 536 மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கவங்க பொது பிரிவிலும், 508 மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கவங்க பிசியிலும்,
502க்கு மேலே இருக்கவங்க பிசிஎம்மும், 495க்கு மேலே இருக்கவங்க எம்பிசியும், 440க்கு மேலே இருக்கவங்க எஸ்சியும், 400 மார்க் மேலே இருக்கவங்க எஸ்சிஏவும், 403 மார்க் மேலே இருக்கவங்க எஸ்டியும் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு எதிர்பார்க்கலாம். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் இப்போ முடிஞ்சு போயிட்டு அதுக்கடுத்தது தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வர்றப்போ இதில் 1 or 2 மார்க்ஸ் கூடுதலாக குறைவாகவோ வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மதிப்பெண் இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து 100க்கு 100% எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம முழுக்க 92 அதாவது 92.5% வந்து நம்ம 7.5% போக 85%ல் நான் வந்து இந்த கட் ஆஃப் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எம்பிபிஎஸ்சில் இப்போ இந்த மதிப்பெண் எடுத்திருக்க மாணவர்கள் இதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கவங்க எல்லாமே தைரியமாக எதிர்பாருங்க. அது கம்மியாக இருக்கவங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டைம் தான் இல்லை, தொடர்ந்து நம்ம கடின உழைப்பு கொடுத்து படித்து அடுத்தடுத்த டைம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இதில் இன்னும் நம்ம இந்த மதிப்பெண் கிடைக்காதவங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. அடுத்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகி முழுமையாக உங்களை தயார்படுத்தி இந்த நீட்டில் நிறைய மார்க் எடுத்து நீங்கள் வந்து மீண்டும் எம்பிபிஎஸ் கிடைக்கும், வாங்கலாம். தன்னம்பிக்கையோட படிங்க. உங்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம், ஆல் இண்டியா எஜுகேஷனிஸ்ட் அண்ட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக நான் இருக்கேன். அதே மாதிரி யூனிக் அகாடமியோட சேர்மன், தி சைத்தன்யா இன்ஸ்டியூட்டோட நிறுவனர். நீங்கள் நீட்டுக்கு கோச்சிங் வேணும்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு தேவையோ நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் 1 or 2 days வந்து ஃபீட்பேக் கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு கூட அதுக்கு அடுத்தது அட்மிஷன் பண்ணலாம். ஏன்னா மாணவர்களுக்கு கீழ் லெவல் வரைக்கும் நாங்கள் வந்து போட்டித் தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வுக்கான 2 பயிற்சியுமே நம்மகிட்ட இருக்குது. அதனால் வந்து இப்போ ஐஏஎஸ்க்கு வந்து என்சிஆர்டி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம், அது இங்கே நீட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். நான் வந்து டெல்லியில் ஐஏஎஸ் கோச்சிங் நான் படித்தோம், ஐஐடி கேம்பஸில் நான் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய சப்ஜெக்ட் மேக்ஸு, இங்கே வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்றது எல்லாருமே டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கிளாஸ் வந்து இங்கே அட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது வந்து அட்டன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அட்மிஷன் போடலாம், அதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் எழுதி நிறைய பேர் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து டஃப்பாக மார்க்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் தொடர்பு கொள்ள 7868999794 என்ற எண்ணும் 9443237648 என்ற நம்பர்லேயும் நீங்கள் தொடர்பு பண்ணலாம். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.